இப்போ நம்ம ட்ரேடிங்கில் 2வது கிளாஸுக்கு வந்துக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னடா, ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ். அதாவது இந்த கிரிப்டோ கரன்சிண்டா என்ன, கிரிப்டோண்டா என்ன, கரன்சிண்டா என்னங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். நம்ம இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன், அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி இந்த வரலாறு, அதாவது அது எப்படி உருவாயினுச்சு, எப்படி வந்துச்சுங்கிறதையும், எவல்யூஷன் அதோட பரிணாமம், அது இப்போ எது வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரியான இடத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்றதுல மிக பிரதானமான காரணம் என்னண்டா, பிட்காயின் என்று சொல்றதால தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதாவது கோயினை வாங்குவோம், விற்போம், ஏன்னா அதை நம்ம சொல்றோம் பிட்காயின் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த பிட்காயின்ங்கிறது உருவாக்கப்பட்டிருந்துச்சு, உருவாக்கப்பட்டு தான் இந்த கிரிப்டோ கரன்சி நடக்குது. அப்போ இந்த பிட்காயின் என்று சொல்றது உருவாக்கப்படுது என்று சொன்னால் அதுக்குரிய ரீசன் என்ன? இந்த பிட்காயின் தான் உருவாக்கப்படணுமா, அப்படி ஒன்று ஏன் உருவாக்கப்படணும் அப்படின்னா என்ன, அதுக்குரிய ரீசன் என்னண்டா பிளாக் செயின். அதாவது பிளாக் செயின் என்று ஒன்றால தான் இந்த பிட்காயின் என்று சொல்றது உருவாக்கப்படுது. சரி, அதாவது பிட்காயின் உருவாக்கப்பட்டதற்கான முக்கிய காரணி பிளாக் செயின். அப்போ இந்த பிளாக் செயின்ங்கிறது என்னண்டா, பிளாக் செயின் இருந்ததால கிரிப்டோ கரன்சி உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ கிரிப்டோ கரன்சி எப்படி, அதாவது கிரிப்டோ கரன்சிங்கிறது பேசிக் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி என்ன சொல்றது, இந்த பிளாக் செயின் என்று சொல்ற ஒன்றால உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பிளாக் செயினை கண்டுபிடிச்சவர் 2009ஆம் ஆண்டு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த பிளாக் செயின் இருந்ததால தான் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற ஒன்று உருவாக்கப்படுது. இந்த கிரிப்டோ கரன்சி காணப்பட வேண்டுமாயின் கட்டாயமாக பிளாக் செயின் காணப்படணும். நல்ல விளங்கிக்கொள்ளணும், கிரிப்டோ கரன்சிங்கிற ஒன்று இப்போ இருக்குதா இல்லையா, இருக்குது. அப்போ அப்படி ஒன்று காணப்படணும், கட்டாயம் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு என்ன கட்டாயமாக இருக்கணும்டா, பிளாக் செயின் இருக்கணும். கிரிப்டோ கரன்சி ஒன்று இருக்குதுண்டா கட்டாயம் பிளாக் செயின் காணப்படணும். ஆனால் பட் பிளாக் செயின் காணப்பட்டா கட்டாயமாக கிரிப்டோ கரன்சி காணப்படணுமாங்கிற அவசியம் இல்லை. சரி, அதாவது பிளாக் செயின் இருந்துச்சுன்னு சொன்னா, இப்போ ஒரு பிளாக் செயின் இருக்குது என்று சொன்னால் கிரிப்டோ கரன்சி இருக்குது என்று சொல்லலாமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் கிரிப்டோ கரன்சி இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அதில் பிளாக் செயின் இருக்குதுங்கிற மாதிரி விளங்கி கொள்ளணும். சரியா, அதாவது பிளாக் செயின் இருக்கிறதால கிரிப்டோ கரன்சி இருக்கணும் கட்டாயம் இல்லை. ஆனால் கிரிப்டோ கரன்சி இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் பிளாக் செயின் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த 2008ஆம் ஆண்டு சட்டோஷி நகமோட்டோ என்பவரால், சரியான 2008ஆம் ஆண்டு சட்டோஷி நகமோட்டோ என்பவரால் பிளாக் செயின் கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னால் அவர் தான் உருவாக்குறாரு. சரியா, பிளாக் செயின் கண்டுபிடிக்கப்பட்டது ஆஃப்டர் 2009, அதாவது 2009க்கு பிறகு பிட்காயின் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பிளாக் செயின் கண்டுபிடிக்கப்படுது எப்படின்னு கேட்டால் சட்டோஷி நகமோட்டோ என்கிறவரால் 2008ஆம் ஆண்டு பிளாக் செயின் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பிறகு 2009 ஆஃப்டர் 2009 தான் என்ன பிட்காயின் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ நீ இதை அதாவது கண்டுபிடிக்கப்படுதுன்னா உருவாக்கப்படுது. ஸோ இதை ஸ்டோர் பண்ண சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குறாரு. இப்போ இந்த பிட்காயின்ங்கிறத கண்டுபிடிக்காரு, பிளாக் செயின்ங்கிறத ஒன்று கண்டுபிடிக்காருங்களா, இப்போ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணுமே. இப்போ பிட்காயின் நீ கண்டுபிடிச்சு போட்டு அப்படி விட்டா சரியா இல்லை, அதை நம்ம எத்தனை பிட்காயின் இருக்கணும், சரியா, அப்போ ங்கிறத மாதிரி நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வேணும். சரியா, ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வேணும். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குறாரு யார், இந்த சட்டோஷி நகமோட்டோ. சரியான சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குறாரு. 2009 $1 1300 பிட்காயின் வாங்க இயலும். எப்போ 2009 நல்ல விளைக்கணும். அந்த டைமில் லங்கன் ருபீஸ் அப்போ எவ்வளோன்னு கேட்டால் 114 ரூபா. அப்போ அந்த 2009ஆம் ஆண்டு ஒரு பிட்காயின் இல்லை, $1 நம்மகிட்ட இருக்குதுண்டா. $1 சொன்னால் 114 ரூபாய். 2009ஆம் ஆண்டில் 114 ரூபா காசு நம்மகிட்ட இருக்குதுண்டா 1300 பிட்காயின் வாங்க முடியும். 1300 பிட்காயின் வாங்க முடியும். ஏன்னா அப்பான் ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்படுவது எங்கள் கூட. அதுக்குடைய வியூவர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் குறைய இருப்பாங்க. அது பற்றிய நாலேஜ் ஒருத்தருக்கும் பெருசாக இருக்க மாட்டுச்சு. அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே இது என்னடா என்ன மாதிரி பெருசாக நம்ப மாட்டாங்க, ஸ்கேம் பண்ண மாதிரி நினைப்பாங்க. அப்படின்னு பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்போ $1 1300 பிட்காயின் வாங்க முடிஞ்சிச்சு அந்த டைமில். இப்போ 2009 அதாவது ஸோ ஒரு பிட்காயின் எவ்வளோ வருமானா 0.08 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். அந்த டைமில் ஒரு பிட்காயின் 0.08 ரூபீஸாக காணப்படுச்சு. பட் நவ் ஒரு பிட்காயின் எவ்வளோ என்று பார்த்தோம்னா 3 கோடியை தாண்டிட்டு, 3 கோடி நம்முடைய லங்கன் ருபீஸ், ஸ்ரீலங்கன் ருபீஸ் 3 கோடியையும் தாண்டிட்டு. அப்போ 2009 நீ இதே பிட்காயினை இந்த ட்ரேடிங் இந்த கிரிப்டோ கரன்சியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாய் என்று சொன்னால் 1300 பிட்காயின் வாங்கியிருந்தாய்ன்னு சொன்னால் இன்னரம் ஒரு பில்லியனர், அதாவது உலகிலேயே அந்த பணக்கார லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கலாம். அப்போ இது என்ன கன்செப்ட்னா, இது வரலாம். இப்போ 2009ஆம் ஆண்டு ஒரு வளவு ஒன்று வாங்குறோம்னு பார்ப்போம். ஒரு வளவோ அல்லது வீடோ ஏதோ ஒன்று வாங்கக்குள்ள நம்ம ஒரு 15,000 20,000 அப்படி தான் வாங்கியிருப்போம். பட் இப்போ அதே வளவு கிட்டத்தட்ட 2 கோடி அல்லது 1.5 கோடி, 1 கோடிக்கு மேலே பெருமதி போகும். 1 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட பெருமதி போகும். அப்போ அது வருஷம் போக அதோட ரேட் கூடுது நம்ம பார்த்தோம். பட் அது வளவு தங்கம் எல்லாமே அப்படித்தான், எல்லா கன்செப்டுமே அப்படித்தான். ஆனால்
இந்த பிட்காயினை பாரு, $1 1300 பிட்காயின் வாங்க இயல்பாக இருந்துச்சு. ஏன்னா ஓகே, இப்போ எவ்வளோ போகுது? 3 கோடியும் தாண்டிட்டு. இனியும் கூடும், இனி குறைய மாட்டுச்சு. இப்போ சில சந்தர்ப்பங்களில் லொஸ்ட்டுங்கிற ஒன்று இருக்கிறதால, இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ங்கிற கன்செப்டுக்குள்ள லொஸ்ட்டுங்கிற ஒன்று இருக்கிறதால குறையும் கூடும் என்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் என்ன, லொஸ்ட் ஒன்று இருக்கிறதால குறையும் கூடும் இருக்குது. பட் ஆனால் எப்படியும் என்ன அதிகரிச்சுட்டு தான் போகும் இந்த பிட்காயின் ப்ரைஸ். அப்போ ஒரு பிட்காயின் 3 கோடியை தாண்டி இருக்குது. இப்போ 2011 2013 வரைக்கும், சரி 2011 இருந்து 2013 வரைக்கும் பிட்காயின் போல பல கோயின்கள் உருவாக்கப்படுது. இப்போ 2009 பிட்காயின் தான், 2009 $1 1300 பிட்காயின் ஒன்று தான் இருக்குது. பட் ஆனால் இந்த 2011 பல கோயின்கள், அதாவது பிட்காயின் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு கூடுதலான கோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொல்ல மாதிரி பல கோயின்கள் என்ன செய்யப்படுதுன்னு பார்த்தா உருவாக்கப்பட்டன. இவை ஆல்டர்னேட்டிவ் கோயின் எனப்பட்டன. ALT ஆல்டர்னேட்டிவ் கோயின் எனப்பட்டன. இதில் ஃபர்ஸ்ட் உருவானது லீக் கோயின். அப்போ நீ நல்லா விளக்கணும், ஃபர்ஸ்ட் உருவானது 2009 பிட்காயின். பட் ஆனால் 2011 13 வரையான அந்த காலப்பகுதிக்குள்ள பல வகையான கோயின்கள் உருவாக்கப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் உருவானது லீக் கோயின். சரியா, அதை நம்ம அந்த எல்லா கோயினையும் நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஆல்டர்னேட்டிவ் கோயின் நம்ம சொல்லுவோம். சரியா, 2009 இருந்து 2014 வரை அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டது என்னண்டா லீக் காயின். அதாவது 2011 தான் உருவாக்கப்பட்டது. என்ன 2011 வரணும். சரியா, அப்போ அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டது என்ன கோயின்? லீக் காயின். பிகாஸ் பிட்காயினை விட லீக் காயினை மைன் பண்ணினது ஈஸி. அதாவது ஏனண்டா பிட்காயினை விட லீக் காயின் இருக்குதானே, லீக் காயின் அதை மைன் பண்ணினது ஈஸி. அப்போ மைன் என்று சொன்னால் என்ன உனக்கு விளங்கணும், அதை நம்ம பார்ப்போம். சரியா, ஈஸி அண்ட் ஸ்பீட் அதிகம், அது வேகம். அதாவது அந்த ட்ரேடிங், அந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேட் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. எது இந்த லீக் காயின் என்று சொல்றது ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. அதே டைம் மைன் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. மைன் பண்ணுறது என்று சொல்றது இப்போ கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படி தான் வரும். ஆஃப்டர் 2015 2015 பிறகு உருவான புதிய கோயின் தான் எத்தீரியம். அதாவது இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு பிட்காயின் இருக்குது, ரெண்டாவது எத்தீரியம் இருக்குது. சரியா, எத்தீரியம் சோலோவா அப்படின்ற மாதிரியான கோயின்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தோட ப்ரைஸ் கூடியது என்ன பிட்காயின் தான். அப்போ 2015 பிறகு உருவான புதிய கோயின் தான் என்னண்டா எத்தீரியம். அது அந்த ட்ரேட்ல எப்படி இருக்குமான்னு பார்த்தா ETH என்ன மாதிரி இருக்கும். சரியானே, எத்தீரியம். நவ் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னண்டா பிட்காயின், செகண்ட் எத்தீரியம், தேர்ட் பைனான்ஸ் சொல்றது. அப்போ பிட்காயின் சொல்றது ஒரு தனி அமைப்பும் இருக்குது. பைனான்ஸு கூட பிட்காயின் வாங்கி விற்கிறதும் இருக்குது. அப்போ பிட்காயின் எத்தீரியம் என்ற மாதிரியாக பல கோயின்கள் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குது ப்ரைஸ் கூடியது என்று பார்த்தா பிட்காயினாக தான் காணப்படுது. சரியானே, இப்போ எத்தீரியமில் காணப்பட்ட மெயின் ஃபீச்சர் என்னண்டா, எத்தீரியம் 2015 கண்டுபிடிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது தானே 2015. அப்போ இந்த எத்தீரியம் இருக்குது தானே, இந்த எத்தீரியத்தின் மெயின் ஃபீச்சர் என்னண்டா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி பார்க்கலாம். அப்படின்னா ஆன்லைன் இலான யூனிக் அட்வான்ஸ் ஃபீச்சர். அதாவது இந்த பிட்காயினை விடவும் அட்வான்ஸ் ஃபீச்சர் எப்படின்னா அட்வான்ஸான ஃபீச்சர் எதில் இருக்குது என்று பார்த்தா இந்த ஆன்லைனில் அட்வான்ஸான ஃபீச்சர் எதில் இருக்குது என்று பார்த்தோம்னா பிட்காயினை விடவும் எத்தீரியத்தில் இருக்குது. எத்தீரியமில் காணப்பட்ட மெயின் ஃபீச்சர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். சரிண்ணா, ஆன்லைனிலான யூனிக் அட்வான்ஸ் ஃபீச்சர். 2017 USA அமெரிக்காவில் விதிமுறைகள் விதிக்கப்படுது. 2017 இன்றைக்கு 8 வருஷத்துக்கு முதல். சரியான, USA அமெரிக்காவில் விதிமுறைகள் விதிக்கப்பட்டது. அதாவது அதிகமாக ஸ்கேம் நடந்துச்சு 2017 வரைக்கும். அதிகமாக ஸ்கேம் காணப்பட்டுச்சு. அதனால அமெரிக்காவில் என்ன செய்யுதுன்னு பார்த்தா ரூல்ஸ் விதிக்காங்க. எப்படின்னு பார்த்தா ரூல்ஸ் விதிக்காங்க. சரி, இப்போ 2019 2021 வரை கொரோனா நமக்கு தெரியும். 21 வரை என்ன கொரோனா பீரியடுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ வரை கொரோனா. ஸோ ஆன்லைன் புழக்கம் அதிகமாக காணப்பட்டுச்சு. நல்லா தெரியும் உனக்கு. கொரோனா வைரஸ் அந்த இது ஸ்டார்ட் பண்ணது பிறகு ஃபோன் எல்லாருமே, அதாவது படிக்கிற மாணவர்கள் ஆன்லைன் கல்வி முறைங்கிற மாதிரி ஃபோனை பாவிக்க தொடங்கினாங்க. மற்ற எல்லாருமே வீட்டிலே, அதாவது லாக்டவுன் பீரியட் எல்லாமே இருக்கிறதால வீட்டோடைய அடங்கி கிடக்கிறதால கட்டாயம் ஃபோனுங்கிற ஒன்று தேவைங்கிற காரணத்தினால ஃபோன் பாவிக்க நாட்டம் கூடியாக காணப்பட்டுச்சு இந்த கொரோனா பீரியடில். சரியா, அப்போ ஆன்லைன் புழக்கம் எப்படி இருந்துச்சு? அதிகமாக இருந்துச்சு இந்த 2019 2021 வரை. ஸோ ஏர்ன் பண்ண கிரிப்டோ பீக் ஆகியது. அதாவது ஏர்ன் பண்ணணும். இப்போ ஆன்லைன் புழக்கமாக இருக்குது, கொரோனா வந்திருக்குது, வெளியால் வேலை இல்லை, கையில் காசு இல்லை, உழைப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, வருவாயே இல்லை என்கிற சந்தர்ப்பம் வரக்குள்ள எப்படினா உழைக்கிற எங்கே பார்க்க போல அதில் தான் ஒன்று இருந்துச்சு கிரிப்டோ. என்னது? கிரிப்டோ கரன்சி. அப்போ இந்த கிரிப்டோன்ற ஒன்று இருந்துச்சு ஆல்ரெடி 2009 இருக்கு. பட் ஆனால் அது நல்ல ஃபேமஸான, நல்ல பீக்குக்கு போனது, நல்ல உச்சத்தை தொட்டது எந்த காலப்பகுதின்னு பார்த்தா இந்த 2019 2021 வரையான காலப்பகுதி. சரியானே, எப்படி இருந்துச்சு? ஆன்லைன் புழக்கம் அதிகமாக காணப்பட்டுச்சு. ஸோ ஏர்ன் பண்ண கிரிப்டோ பீக் ஆகுது. ஏர்ன் பண்ணுறதுக்கு லொஸும் இருக்கு, பட் ஏர்ன் பண்ணணுங்கிற நோக்கத்தோட வந்ததால் கிரிப்டோ பீக்குக்கு இருக்கு. அப்போ டிமாண்ட் கூடுதுங்கிற காரணத்தினால என்ன செய்யுது? அதோட ப்ரைஸ் கூடும். 2020
டெஃபி NFT உருவாக்கப்பட்டுச்சு. 2020 டெஃபி என்று சொல்கிற ஒன்றும் NFTன்னு சொல்கிற ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, எலான் மஸ்கின் இன்வெஸ்ட் கூட பிட்காயின் தான். இப்போ எலான் மஸ்க் என்று சொல்கிற அந்த நபர் உலகத்திலே முதலாவது பணக்காரங்கிறது நமக்கு தெரியும். தற்போது உலகத்திலே முதலாவது பணக்காரர் யார் என்று கேட்டால் எலான் மஸ்க் என்று சொல்லுவாங்க. அதில் அவரை கம்பெனிகள் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்லா என்ன மாதிரி சொல்லலாம். அடுத்தது பல வகையான எத்தனையோ பிரான்ச் கம்பெனியெல்லாம் இருக்குது. சரியானே? அப்போ இந்த எலான் மஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார், மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். அது கிட்டத்தட்ட 10 எப்படி என்று பார்த்தா எலான் மஸ்க் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பிட்காயினில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே மேக்ஸிமம் பண்ணியிருக்காரு. பட் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட என்ன பார்த்தோம்னு சொன்னால் அவர் ஒரு மல்டி பிஸ்னஸ் மேன். சரியானே? அப்போ அவரும் கூட என்ன பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே பிட்காயினில் தான். இப்போ பிட்காயினில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். சரியானே? துபாயில் பிட்காயின் வழங்கி ரியல் எஸ்டேட்டும் வாங்கலாம். துபாயில் பிட்காயினை நம்ம கொடுத்து ரியல் எஸ்டேட் என்ன வளவு ஊடு காணி என்ன செய்யலாம், வாங்க முடியுமாக இப்போ இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் ஸ்ரீலங்காவில் இந்த பிட்காயின் அந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்கிறது இல்லீகல் ஆண்டு கேட்டா இல்லை, இல்லீகல் ஆண்டு கேட்டா அதுவும் இல்லை, லீகலும் இல்லை, இல்லீகலும் இல்லை. நீ ஏர்ன் பண்ணிக்கோ, லொஸ்ட் ஆகிக்கோ, அதில் நாட்டுக்கு ஒரு இதுவும் இல்லை. என்ன மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் இருக்குது. பட் துபாயில எல்லாம் எப்படின்னு பார்த்தா பிட்காயினை வழங்கியே ரியல் எஸ்டேட் வாங்கலாமாங்கிற மாதிரியாக இருக்குதுன்னா லீகலாக இருக்குது. அப்போ அதில் ஸ்கேம் இருக்குமான்னு கேட்டா இல்லை. இப்போ பிட்காயினில் ஸ்கேம் இருக்காண்டு கேட்டா இல்லை. சரி, அதாவது கிரிப்டோ கரன்சியில் ஸ்கேம் இருக்காண்டு கேட்டா இல்லை. சரியானே? அப்போ அதை நீ விலை கொள்ளணும். சரியானே? அப்போ அதுதான் மெயின் கான்செப்டாக இருக்குது. பட் அதே டைம் இப்போ நம்ம தற்போதைய சந்தை நிலவரப்படி ஒன்று தெரிஞ்சிருக்கோம். என்னென்னா இப்போ வரி விதிக்கிற இப்போ அமெரிக்கா பொருளாதார தடையோ அல்லது வரியோ வேறொரு நாட்டுக்கு விதிப்பாங்க. அப்போ விதிக்கக்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தா மார்க்கெட் டவுன் ஆகும். அதாவது வரி விதிக்கிறதே ஒரு சின்ன நாடு என்ன பார்த்தா பரவாயில்லை. பட் ஆனால் அவர் பெரிய அதிகமான கம்பெனிகளை கொண்ட நாட்டோட வரி விதிச்சான இந்தியா, சைனா அந்த மாதிரியான ரஷ்யா அந்த மாதிரி நாட்டோட வரி விதிச்சார் என்று சொன்னால் மார்க்கெட் கட்டும் டவுன் ஆகும். மார்க்கெட் என்று சொல்றது ஸ்டாக் மார்க்கெட் ஆகிக்கலாம், ஷேர் மார்க்கெட் அறிக்கலாம், கிரிப்டோ மார்க்கெட் அறிக்கலாம், என்ன மார்க்கெட்டாக இருந்தாலும் என்ன செய்யும், கட்டும் டவுன் ஆகும். அப்போ அது டவுன் ஆகுது என்று சொன்னால் எல்லாருக்குமே லொஸ் ஆகத்தான் அமையும். அதனால் அந்த இப்போ கையாளுற உத்தி என்னென்னு பார்த்தா இப்போ வரி விதிக்கிறதுக்கு ஒரு ½ an hour 1 hour முதல் நம்முடைய நாட்டுக்காரர்கள் எல்லாத்தையும் என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம வரி விதிக்க போகிறோம், மார்க்கெட் டவுன் ஆக போதும் என்று சொல்லி போட்டு வரி விதிக்கிறேன் அப்படி சொன்னார்ன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க, வித்துட்டுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த முதலீட்டாளர் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னு பார்த்தா எல்லாத்தையும் செல் பண்ணிடுவாங்க. செல் பண்ணினது பிறகு ஒரு தாக்கம் செலுத்தி திடீர்னு மாதிரி விட குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அவருக்கு அந்த செல் பண்ணப்பட்டவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டால் லொஸ் ஆகுவார். செல் பண்ணினவர் லொஸ்ஸா இல்லை, அவர் என்னென்ன வரி விதிக்க போகிற மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு விளங்கிட்டு ஸோ வித்துட்டார். பட் ஆனால் வாங்கினவருக்கு தானே என்ன லொஸ் ஆக இருக்கும். அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று நீ விளங்கி கொள்ளணும். அது எல்லாத்துலேயுமே அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. சரியானே? அடுத்தது கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும். அதாவது இந்த கிரிப்டோவின் பண்புகளை பார்க்கணும். அதை அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம்.